நேற்று யாழ் வந்து திரும்பிய ஜனாதிபதி அனுரவின் வாகனம் பாரிய விபத்து. இருவர் ஆபத்தான நிலையில் அனுரவை கண்ணீர் விடச் செய்த சம்பவம். யாழில் தமிழ் மக்களுடன் கொஞ்சி குலாவிய ஜனாதிபதி அனுர. இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள். மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற ஜனாதிபதி அனுர. இறுதியில் மாவையின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் சுமந்திரன். வடக்கு கிழக்கில் இருந்து வந்து குவியும் தலைமைகள். இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக பாயவுள்ள கடும் சட்டங்கள். யாழில் ஜனாதிபதி எச்சரிக்கை. போலீஸ் விசாரணையில் அர்ஜுனாவுடன் வந்த பெண் யார்? போலீசாருக்கு வந்த சந்தேகம். இன்று முதல் ஆரம்பமாகிறது தனியார் வாகன இறக்குமதி. ஜனாதிபதியின் கூற்றுப்படி வெளியிடப்பட்ட வர்த்தமானி. யாழில் ஜனாதிபதி அனுரவின் கேள்வியால் தடுமாறிய உயர் அதிகாரிகள். மாவையின் மரண வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் விரும்பினால் போகலாம். சாணக்கியன் தெரிவிப்பு. வீட்டு பக்கம் வரக்கூடாது என விரட்டிய உறவினர்கள். வானத்தில் பரப்பிழந்து வீடுகள் மீது வீழ்ந்து வெடித்த பயணிகள் விமானம். உள்ளிருந்த அனைவரும் பரிதாப பலி. குடியிருப்புகளும் தீக்கிரை. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனம் மூலம் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் காயமடைந்த வர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஏனையவர்கள் இலங்கை காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான வீடியோக்கள், போட்டோக்கள் இணையதளத்தில் வைரலாக பரவியுள்ளன. யாழில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் காலம் சென்ற மாவை சேனாதிராஜாவின் வீட்டுக்கு சென்ற ஜனாதிபதி அனுர அங்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் யாழின் பல பகுதிகளில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். இதன்போது தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரவுக்கு தமது பேராதரவை வெளிப்படுத்தினர். இதுகுறித்த பல காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது. மேலும் வடக்கில் நிலவுகின்ற காணி பிரச்சனையை மீளாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அபிவிருத்தி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மற்றைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். கடந்த 29ஆம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்த மாவை சேனாதிராஜாவின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மாவையின் புகழுடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்று காலை 7 மணியளவில் சுமந்திரன் இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் நேற்று மாலை மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவை சேனாதிராஜாவுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். மாவையின் இறுதிக்கிரியைகள் அன்னாரின் இல்லத்தில் நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் காலை 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் 1 மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் வல்வெட்டித்துறை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களதும் கலாச்சாரம், பண்பாடுகள் மற்றும் விழுமியங்களை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்தில் விசேட தினமொன்று அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி வேலைத்திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையில் நேற்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. வடக்கில் நிலவும் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாருடன் அட்டகாசத்தில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அர்ச்சுனாவுடன் செய்திருக்கும் பெண் இன்று வாக்குமூலம் வழங்க அனுராதபுரம் போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் பிணையில் விடுவிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சுனந்த தென்னகோன் ஊடகங்களிடம் கூறிய விடயம் அனுராதபுரம் தலைமை காவல்துறையின் பொறுப்பதிகாரி யாழ்ப்பாணம் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அப்போது முந்தைய சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு காவல்துறை கூடுதல் விளக்கங்களை வழங்கியது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விசாரணைகள் நடத்தப்படுகிறதா என்று நீதவான் போலீசாரிடம் கேள்வி கேட்டார். அப்போது தகவல் அளித்த காவல்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தில் இருந்த ஒரு பெண்ணின் தகவலை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த நேரத்தில் காவல்துறை எங்கள் கட்சிக்காரரை வந்து வாக்குமூலம் அளிக்க சொல்லவே இல்லை என்று கூறினோம். அதன்படி அனைத்து உண்மைகளையும் கருத்தில் கொண்ட நீதவான் தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களில் எம்பியை விடுவிக்க உத்தரவிட்டார். அதன்படி சம்பந்தப்பட்ட பெண் நாளை அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க உள்ளார். எனது கட்சிக்காரர் ஆரம்பத்தில் இருந்து இந்த விசாரணைகளில் காவல்துறைக்கு ஆதரவளித்தார். ஆனால் போலீசார் உதவி வழங்கவில்லை என்று கூறுகிறார்கள். போக்குவரத்து சம்பவம் தொடர்பான உண்மைகளை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்த மறுநாளே ஒரு நல்ல குடிமகனாக இந்த நாட்டின் சட்டத்தை மதித்து எம்பி அர்ச்சுனா ஒரு மனுவுடன் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் எனவும் தெரிவித்துள்ளார். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு வாகனத்துக்கும் பொருந்தும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்து, விசேட நோக்க வாகனங்கள், வணிகம் மற்றும் சரக்கு போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களின் இறக்குமதி தொடர்பாக இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படும் போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் அனுப்புகிறீர்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடும் பொழுதே வீதி அபிவிருத்தி அதிகார சபை விடயதானங்கள் தொடர்பில் நிதி வேண்டும் என கோரிக்கை முன்வைத்த நிலையில் ஜனாதிபதி மேற்கண்டவாறு கேள்வியை முன்வைத்தார். மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காய் பல்வேறு நிதி மூலங்கள் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை காணப்படுகிறது. இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன. இருந்த போதிலும் பல நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரி விவரங்கள் தெரியாமல் தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என சரியாக கூறுங்கள், ஏறக்குறைய என்று கதை கூற வேண்டாம். நாடு பொருளாதார நெருக்கடி நிலையில் இருந்து இன்னும் மீளவில்லை. இங்கு பெட்ரோல் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது என்றால் பொருளாதார நெருக்கடி இல்லை என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து கொண்டே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள உள்ளோம். ஆகவே அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் அதனை உரிய முறையில் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் அவர் கூறினார். இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தகவல்களை கேட்டபோதும் துறை சார்ந்த ரீதியில் உரிய தகவல்கள் தெரியாமல் அதிகாரிகள் தடுமாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவையின் மரண வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்றும் மட்டக்களப்பில் இருந்து யாராவது போக விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து தருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளையினருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளார். சாணக்கியன் நேபாளத்தில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருப்பதாகவும் அதனாலேயே அவரால் மாவையின் மரண வீட்டில் கலந்து கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் மாவையின் இறுதி வணக்க நிகழ்வு நடைபெற 3 நாட்களுக்கு முன்னரே அந்த கருத்தரங்கு நிறைவு பெற்றதாக சாணக்கியன் நினைத்திருந்தால் உடனடியாக இலங்கைக்கு திரும்பி வந்திருக்க முடியும் எனும் அவர் கூறுகிறார். தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் நடந்த இன்னும் ஒரு கோர விமான விபத்தில் இதுவரை 6 பேர் உடல் கரையில் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடுவானில் தீப்பந்தமாக மாறிய விமானத்தால் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளும் தீக்கிரையாகியுள்ளது. தகவலை அடுத்து அவசர சேவைகள் அனைத்து பிரிவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். முதல்கட்ட விசாரணையில் குறித்த விமானம் மருத்துவ சேவை பிரிவுக்கு பயன்படுத்தப்படும் குட்டி விமானம் என்றும் உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் 6 மணியளவில் பிலடெல்பியா நகர விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 30 நொடிகளில் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாஷிங்டன் பகுதியில் 67 பேர் கொல்லப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான விபத்து நடந்து 2 நாட்களுக்கு பின்னர் இந்த கோரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெளியான தகவலின் அடிப்படையில் இதுவரை 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பலியானோரில் அந்த விமானத்தில் பயணித்த 2 அடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. விமான விபத்தை அடுத்து காட்மீன் அவென்யூ மற்றும் ரூஸ்வெல் ஃபவுல்வர்ட் பகுதியில் ஏராளமான வீடுகள் தீப்பிடித்து எரிவதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன.